compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே நீங்க ஒன்னே மனசுல வச்சுக்கோமா. ராஜசேகரனை வந்து நீங்க பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் சோழகிநல்லூர் மத்திய பகுதியில் பகுதி துணை செயலாளராக இருக்கிறாரு. உங்களுக்கு எல்லாம் அறிஞ்சவர் இவரெல்லாம் தெரியுமா இருக்கு? ஊருக்கே தெரியும்னு சொல்றாங்க. இது போலதான் இவர் வந்து சொந்த பணத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபாய் செலவில் என் ஊர் மக்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் சொன்னாங்க. சரிண்ணா நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னோம். கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னா சொன்னாப்புல. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 பேர் புடவை, பஜ்ஜி, போண்டா, ஸ்வீட்டு, காரம், பழங்க இது மாதிரி பொருள்லாம் கொடுத்து இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு உட்கார வச்சு அந்த அளவுக்கு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணணும்னு நினைச்ச ராஜசேகர் அண்ணன் வந்து இன்னைக்கு மழை சீற்றமால இந்த நிகழ்ச்சி வந்து சரியாக பண்ண முடியல. எல்லாருக்கும் வருத்தம் தான். எங்கள் கழக தோழர்கள் தொண்டர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்கிறோம். இந்த மாதிரி என்றைக்குமே நடந்ததில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சென்னை புறநகர் மாவட்டத்தில் மழையே வந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தை ஸ்பீச்சு கேட்டாவே மழை நின்றோம். ஆனால் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த மழை விடாத தொடர்ந்து பெஞ்சிட்டு இருக்கு. ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால தயவு செய்து கொஞ்சம் எல்லாரும் மழை பெய்யுது. அதனால இந்த டோக்கன் வச்சிருக்கோம் அப்படியே இருங்க. உங்களுக்கு புடவை தானா கையில வரும். இந்த நிகழ்ச்சியை ஒரு 3 நாள் கழிச்சு பண்ணா ஓகேவா? முடியாது. இவ்வளவு நேரம் நீங்க உட்காந்துருந்தீங்க. ஐயா கிட்ட சொன்னேன் உடனடியாக கொடுத்துடலாம். 3 நாள் கழிச்சு வானாங்க. லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாது, கொடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தாரு. இந்த மனசை பாராட்டி அண்ணன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை சென்னை புறநகர் மாவட்டத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு திராவிட கட்சியில் இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷமா அந்த கட்சியில் இருந்தார். நம்ம கட்சியில் வந்து ஜாயின் பண்ணி 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம் ஆகும்போது சொன்னாங்க, ஏன்னா இத்தனை வருஷமா விட்டுட்டு வந்துட்டேனே, அது சரியான திருட்டு கும்பல் கூட நான் தெரியாமல் இருந்துட்டேன். இப்போதான் தெரியும் தமிழக வெற்றி கழக பவர் என்னன்ட்டு. அதனால நான் தமிழக ஜாயின் பண்ணிட்டேன். என் உயிர் உள்ள வரை நான் தமிழக வெற்றிகளில் இருப்பேன்னு சொன்னாங்க. இந்த வயசுல ஒரு நபர் வந்து எங்க தமிழக வெற்றிகளில் ஜாயின் பண்ணார்னா இது எல்லாமே எங்க தளபதி தான். தளபதியோட அன்பும் பாசமும் தான் இந்த இடத்துல ஒரு உட்கார வச்சிருக்கு. சத்தியமா சொல்றோம், ராஜசேகரன் அண்ணன் அவர்களுக்கும் இந்த ஊர் பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறாக இருந்தாலும், உங்களுக்கு இந்த பட்டா விஷயம் இந்த மாதிரி விஷயம் உங்க ஏரியாவில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகமும் எங்கள் தளபதி அவர்களும் நாங்களும் எப்பவுமே உறுதுணையாக இருப்போம் என்று ஆணித்தனமாக தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி கழகத்தின் செயலாளர் OMR SV ரவி அவர்களும் நேற்று நைட்டில் இருந்து இதே இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேனர் கட்டுறதா இருக்கட்டும், இந்த லைட் போடுற, ஸ்டேஜ் போடுற எல்லா விஷயத்தையும் அவர் தொடர்ந்து அவர் பண்ணியிருந்தாங்க. அவருடன் சேர்ந்து பணியாற்றிய 199வது வட்டக்கழக செயலாளர்கள் வைரமுத்து அவர்களும், மாரியப்பன் அவர்களும் மற்றும் வட்டக்கழக அணி நிர்வாகிகளும், மகளிர் அணி நிர்வாகிகளும் அனைவரும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பேனர்லாம் ஒரு 2 லட்சம் ரூபாய்கிட்ட செலவு பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. மெயின் ரோடு ஃபுல்லாக பேனர் வச்சுருப்பாங்க. இந்த நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக நடக்க வேண்டிய நிகழ்ச்சி இன்னைக்கு வந்து இந்த மாதிரி சூழ்நிலை வந்துடுச்சு. யாரும் வருத்தப்படாதீங்க. இதே இடத்துல இன்னும் ஒரே மாதத்தில் பிரம்மாண்டமான நிகழ்ச்சி இதே ராஜசேகர் அவர் தலைமையில் நாங்கள் நடத்தி காட்டுவோம். அன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தோடு இங்கே உருவாக்குவோம் தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மழை பெய்யுது, இந்த நிகழ்ச்சி எல்லாம் தடைப்பட்டுருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. வான தெய்வம் நம்மளை ஆனந்த கண்ணீர் விட்டு வாழ்த்தி கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் எந்த நிகழ்வை முன்னெடுத்தாலும், எந்த தடை வந்தாலும் அந்த தடையை மீறி நாங்கள் மக்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் என்பதை இந்த நேரத்திலும் நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். வருங்கால முதலமைச்சர், மண்ணின் மைந்தர் தலைவர் தளபதி அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா ஆனந்த் அவர்களுடைய ஆலோசனைப்படி ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர், ஈசிஆர் என்றாலே
சரவணன் என்கின்ற பெண் தன் பிள்ளை வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தான் உண்டு என்று வாழாமல் அப்படி வாழக்கூடியவர்கள் சிறு கடுகு போல் உள்ளம் கொண்டவர். ஆனால் அண்ணன் ஈசிஆர் அவர்கள் கடல் போல் உள்ளம் கொண்ட மனிதர். அதனால்தான் தேடி தேடி மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் தளபதியினுடைய உள்ளத்திலும் பொதுச் செயலாளருடைய உள்ளத்திலும் நீங்காத இடம் பிடித்த மாவட்ட செயலாளராக முதன்மையான மாவட்ட செயலாளராக அண்ணன் ஈசிஆர் சரவணன் அவர்கள் இருக்கிறார். இப்ப இந்த கொட்டும் மலையில் நானும் சரி அக்காவும் சரி ராமகிருஷ்ணன் அண்ணனும் சரி இங்கே வருகிறோம் என்றால் இது அண்ணன் ஈசிஆர் சரவணன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு, அண்ணனுடைய உழைப்புக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு. மழை மட்டும் இல்ல, சுனாமியும் வந்தாலும் சரி, சூறாவளி காற்று வந்தாலும் சரி, தலைவர் தளபதிக்காக அண்ணன் ஈசிஆர் சரவணன் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய எந்த நிகழ்வாக இருந்தாலும் நாங்கள் முதன்மையாக அண்ணனுக்கு பக்கபலமாக இருப்போம் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் இந்த மலையிலும் நாங்கள் வந்திருக்கிறோம். இப்ப இது சாதாரணமாக நடந்திருக்கலாம். வருங்காலங்களில் இதை விட டபுள் மடங்காக மிக பிரம்மாண்ட மினி மாநாடு போன்று அண்ணன் ஈசிஆர் சரவணன் அவர்கள் ஏற்பாடு செய்வாரு. அந்த நிகழ்வுல நம்ம விலாவரியாக பேசலாம். ஏன்னா தீய சக்தி திமுகவை தோலுரிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இந்த மலையிலையும் அவங்களை தோலுரிக்க வேண்டாம், அதனால கடந்து சொல்வோம் என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். என்னன்னாலும் சரி நிப்பா. அதுல அண்ணா ஈசிஆர் அண்ணா எதுவுமே தடுத்தவர் இல்ல. மழையா இருந்தாலும் சரி, அது வெயிலா இருந்தாலும் சரி, அது போரா இருந்தாலும் சரி, முதல்ல நாங்க தான் எட்டு வச்சுக்கிட்டோம், 18 வச்சுக்கிட்டோம், கொட்டு வச்சுக்கிட்டோம். கோட்டை 26 நம்மளுதுடா. விசில போடு, விசில போடு. ஒருத்தர் சொல்றாரு, 2 நிமிஷம் முடிச்சுறேன். இன்னாது இது ஒரு அம்மாவே சொல்றாங்க, ஒருத்தர் விட்டுறேன். எங்களுக்கு வானா எங்க வீட்டு குக்கர்ல இருக்கிற விசில், அந்த குக்கர் விசில் டைம் 1 ஆஃப் பண்ணு, 2 ஆஃப் பண்ணு, 3 விசில கைட்டு போடு. அந்த விசில் இல்ல இது, இது வேற விசில். என் தளபதி கேட்ட சின்ன எப்ப கிடைச்சுதா? கோட்டை நம்புது, ஊராட்சி நம்புது, நகராட்சி நம்புது, எம்எல்ஏ நம்புது, மந்திரி நம்புது, கவுன்சிலர் நம்புது, எல்லாமே நம்புது. யாருமாகி நின்றாய் தமிழக வெற்றி கழகம், யாருமாகி நின்றாய் தமிழக வெற்றி கழகம். இந்த நேரத்துல உங்களை சந்திச்சதுல எனக்கு மிக்க சந்தோஷம் தான், மிக்க சந்தோஷம் தம்பி. இந்த மக்கள் பாருங்க, நமக்கு மழையா இருந்தா கூட நகராம நிக்கிறாங்க பாருங்க. இந்த ஒற்றுமை தான் தாவேக்கா, இந்த ஒற்றுமை தான் தாவேக்கா. வெல்வோம், வெல்வோம், 2026 வெல்வோம். தீய சக்தியை அழிப்போம், வேரோடு களைவோம், தூய சக்தி ஆட்சியை அமைப்போம் என்று கூறி வாய்ப்பளித்த அண்ணனுக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். பாவலர்களின் சின்னம், மீனவர்களின் சின்னம், மாணவர்களின் சின்னம், உழைப்பாளர்களின் சின்னம், இளைஞர்களின் சின்னம், தாய்மார்களின் சின்னம், பெண்களின் சின்னம், மாணவர்களின் சின்னம், தீய சக்தி திமுகவை வீட்டிற்கு அனுப்பக்கூடிய சின்னம், மன்னராட்சியை வீட்டிற்கு அனுப்பக்கூடிய சின்னம், குடும்ப அரசியலை வீட்டிற்கு அனுப்பக்கூடிய சின்னம், பத்தடிமை திமுகவை வீட்டிற்கு அனுப்பக்கூடிய சின்னம், கஞ்சா மாடலை வீட்டிற்கு அனுப்பக்கூடிய சின்னம், சாராய மாடல் திமுகவை வீட்டிற்கு அனுப்பக்கூடிய சின்னம், நமது சின்னம், பாமர சின்னம், ஏழைகளின் சின்னம், உழைப்பவர்களின் சின்னம், பாமரர்களின் சின்னம், உழைப்பவர்களின் சின்னம், மீனவர்களின் சின்னம், விவசாயிகளின் சின்னம், தொழிலாளர்களின் சின்னம், நாளை சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் பட்டொலி வீசி பறக்கக்கூடிய சின்னம். விசில் 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 விசில். இந்த நிகழ்வை மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து மக்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்த பாசத்திற்குரிய நேசத்திற்கு ராஜசேகர்
மத்திய பகுதி துணை செயலாளர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஐயா ராஜசேகர் அவர்களுடைய கழுத்தில் மாவட்ட செயலாளர் அண்ணன் சரவணன் அவர்கள் விசில் சின்னத்தை அணிவிக்குமாறு பணிவன்போடு போடுங்க போடுங்க. பாமரர்களின் சின்னம், ஏழைகளின் சின்னம், உழைப்பாளர்களின் சின்னம், உங்களின் சின்னம், நம் சின்னம், நம்மை காக்கும் சின்னம், தமிழர்களுக்கான சின்னம், கோட்டையை ஆளப் போகின்ற சின்னம்,